ஓம் நமச்சிவாய. இன்று சாதாரண நாள் அல்ல. இன்று சிவன் வரம் உன் வாழ்வில் தொடங்கும் நாள். இன்று என் பெயரை நினைத்த மனம் வெறுமனே திரும்பாது. கை கூப்பி என்னை நினைத்த இதயம் காலியாக நிற்காது. நான் சிவன். மௌனத்தில் கூட மனிதனின் குரலை கேட்கும் கருணையின் வடிவம் நான். இன்று என்னை நினைத்த உனக்கு அடுக்கடுக்காக வரங்கள் தருகிறேன், பெற்றுக்கொள். நீண்ட நாட்களாக சுமந்த மனசுமை இன்றுடன் கரையும். உன் இதயத்தில் இருந்த கனமான கவலை மெல்ல மெல்ல வெளிச்சமாக மாறும். இன்று முதல் உன் மனதில் அமைதி குடியேறும். நீ தேடிய வாய்ப்புகள் தூரத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த வாய்ப்புகள் உன்னை தேடி வந்தே தீரும். முன்பு மூடிய கதவுகள் ஒன்றன் பின் ஒன்றாக இப்பொழுது திறக்கும். உன் வீட்டில் நின்றிருந்த கவலையின் நிழல் அகலும். அதற்கு பதிலாக மகிழ்ச்சியின் ஒளி நிரம்பும். உன் இல்லத்தில் சிரிப்பு மீண்டும் பிறக்கும். நீ செய்த ஒவ்வொரு முயற்சிக்கும் பலன் வரும். முன்பு மதிக்காமல் இருந்தவர்கள் இனி உன் மதிப்பை உணர்வார்கள். உன் வாழ்க்கையில் பணம் பற்றிய தடை இருந்தால் புது வழிகள் திறக்கும். தடைகள் அகன்று அதிர்ஷ்டம் உன் பாதையை தொடும். உடலில் இருந்த சோர்வு விலகி உன் மனம் உடல் இரண்டும் புதிய உற்சாகத்தை பெறும். நீ நினைத்ததை நடைமுறைப்படுத்தும் சக்தி உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்கள் வருவார்கள். உன்னை புரிந்து கொள்ளும் உண்மையான உறவுகள் உருவாகும். தவறான மனிதர்கள் எல்லாம் தானாகவே விலகி ஓடுவார்கள். நீண்ட நாட்களாக நீ என் முன் வைத்த அந்த ஒரு பிரார்த்தனை இப்பொழுது நிறைவேறியே தீரும். குடும்பத்தில் ஒற்றுமை பெருகும். நீ பார்த்த கஷ்டங்கள் எல்லாம் கதையாக மாறும். நீ இனி பயப்பட வேண்டியது இல்லை. நான் உன் வாழ்க்கையின் பின்னால் நிற்கிறேன். நீ நடக்கும் பாதையில் என் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். நீ தொடும் முயற்சிகளில் என் சக்தி இருக்கும். நீ இந்த வார்த்தைகளை கேட்கும் நேரம் சாதாரணம் அல்ல. உன் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்கும் நேரம். மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் நேராக செல்வது இல்லை. நதி போல வளைந்து வளைந்து செல்கிறது. சில இடங்களில் அமைதியாக ஓடும், சில இடங்களில் பாறைகளில் மோதும். அந்த பாறைகள் தான் மனிதன் சந்திக்கும் கஷ்டங்கள். அந்த கஷ்டத்தை பார்த்து என் வாழ்க்கை ஏன் இப்படி என்று கேட்கும் பொழுது மனிதன் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறான். பாறைகளை மோதாத நதி பெரிய ஆற்றாக மாறாது. நீ சந்தித்த கஷ்டங்கள் உன்னை வலிமையாக்கின. வாழ்க்கையில் ஒரு பெரிய தவறு மனிதன் செய்கிறான். அவன் தன்னுடைய மதிப்பை பிறர் சொல்வதாலேதான் அளக்கிறான். ஒருவர் பாராட்டினால் மகிழ்ச்சி, ஒருவர் குறை சொன்னால் துக்கம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? மரம் பழம் கொடுத்தால்தான் அதை கல்லால் அடிப்பார்கள். உன்னை குறை சொன்னவர்கள் இருந்தால் அது உன் மதிப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அடையாளம். மற்றொரு உண்மை வாழ்க்கையில் உள்ளது. சில நேரங்களில் நம்மை மிகவும் நேசித்தவர்கள் கூட நம்மை புரிந்து கொள்ளாமல் போகலாம். அது வாழ்க்கையின் ஒரு பகுதி. சூரியன் ஒளி தரும்போது கூட சில மேகங்கள் அதை மறைக்கும். ஆனால் மேகம் நிலைத்திருக்காது. உன்னை தவறாக புரிந்து கொண்டவர்கள் ஒரு நாள் உண்மையை அறிந்தே தீர்வார்கள். மனதில் ஒரு பயம் இருக்கிறது. நான் முயற்சி செய்தது தோல்வியாகிவிட்டால் என்ன செய்வேன்? அதனால் பலர் முயற்சி செய்வதற்கே பயப்படுகிறார்கள். ஆனால் ஒரு விதை மண்ணுக்குள் போகாமல் இருந்தால் மரமாக முடியுமா? முயற்சி இல்லாமல் வெற்றி வராது. நீ பயப்படாமல் முயற்சி செய். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிக்கும் பின்னால் நான் நிற்கிறேன். வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நின்றுவிட்டது போல தோன்றும். வேலை நின்றது, வாய்ப்பு நின்றது, நம்பிக்கை கூட நின்றது. அந்த நேரத்தில் மனிதனின் மனம் உடைந்து விடுகிறது. ஆனால் நினைவில் கொள், அமைதி என்பது முடிவு அல்ல. அது புதிய தொடக்கத்திற்கு முன் வரும் இடைவெளி. இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் அமைதி புதிய மாற்றத்தின் முன் வரும் நேரம். மனிதன் பெரும்பாலும் கடந்த காலத்தை நினைத்து வருந்துகிறான். அந்த நாளில் நான் இப்படி செய்திருந்தால், அந்த வாய்ப்பை விட்டுவிடாமல் இருந்திருந்தால் என்று நினைத்து மனதை சுமையாக வைத்துக் கொள்கிறான். ஆனால் கடந்த காலம் ஒரு பாடம் மட்டுமே. கடந்த காலத்தை சுமையாக சுமக்காதே, அதை அறிவாக எடுத்துக்கொள்.
மற்றொரு உண்மையை சொல்கிறேன். சில மனிதர்கள் நமக்கு உதவ வருவார்கள், சிலர் நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்க வருவார்கள். இருவரும் தேவையானவர்கள்தான். ஏனென்றால் ஒருவர் நம்மை உயர்த்துவார், மற்றவர் நம்மை புத்திசாலியாக்குவார். உன் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொருவரும் உன் பயணத்தின் ஒரு காரணம். பல சமயம் தனியாக நான் இருக்கிறேன் என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மை வேறு. அவன் தனியாக இல்லை. அவன் எடுக்கும் ஒவ்வொரு அடிக்கும் இறைவன் அமைதியாக துணை நிற்கிறான். உன் வாழ்க்கை பாதையில் என் ஆசீர்வாதம் உன்னோடு உள்ளது. நீ நம்பிக்கையோடு நட. உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல மலர ஆரம்பிக்கும். வெற்றி நிச்சயம்.